ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஜெகன் பேசுகிறேன். டே 2ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? செஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓப்பனிங் தான். ஓப்பனிங்கில் நம்ம பீஸை எப்படி டெவலப் பண்ணி ஆப்போனண்ட் அட்டாக் பண்ண போகிறோம் அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஓப்பனிங்கிறது ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேணாம். பட் நான் பேசிக்ஸாக கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். இதை உங்கள் கேமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது உங்கள் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் ஆக்சுவலாக. பட் ஓப்பனிங்னாலே நீங்கள் கேமை டெவலப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சென்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் பீஸ் எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணுங்க. ஆக்சுவலாக E4 E5 D4 D5 இந்த 4 ஸ்கொயர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 ஸ்கொயரில் பீஸை டெவலப் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட் C3 வச்சிங்கன்னா ஸ்கொயர் கண்ட்ரோல் ஆகும். இதே நைட்டை நீங்கள் கார்னர் வச்சிங்கன்னா சென்டருக்கு வர முடியாது. ஏன் சென்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் ரூமில் நம்ம இருக்கோம், சென்டராக இருக்கும். 4 ஸ்கொயர் நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா ஒரு சென்டரில் இருக்கிற குழந்தை தான் அந்த 4 ஸ்கொயர் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். கார்னரில் இருக்குதுன்னா அந்த குழந்தையால் 3 கார்னர் மட்டும் ரீச் பண்ண முடியாது, ஒரு கார்னர் மட்டும் தான் அந்த குழந்தை ரீச் பண்ண முடியும். அதனால தான் நம்ம சென்டரை வந்து பீசஸ் நம்ம டெவலப் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதனால் நீங்களும் சென்டரை டெவலப் பண்ணுங்கள். கிங்கை சேஃபாக வச்சுங்க. கேமை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, பாய். ஒரு நிமிஷம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கேங்கிலேயே ஒருத்தர் செஸ் சூப்பராக வரல, அவருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.